அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த அளந்த ரிஸ்க வித்தியாசமாக அளந்திருக்கிறான். بينهم معيشتهم في الحياة الدنيا ورفعنا بعضهم فوق بعض درجات ليتخذ بعضهم بعضا سخريا ورحمة ربك خير مما يجمعون. நாங்கள் தான் இந்த தக்சீம் ஒவ்வொருத்தரும் அறிவு, ஆற்றல், திறமைகள், நிறங்கள், உயரம், பெருப்பம், சாப்பாடு, ரிஸ்க் உடைய விஷயங்கள், இந்த சகல ஏற்பாடுகளும் அல்லாஹ் சொல்றான் இது என்னுடைய ஏற்பாடு தான். அதனாலதான் இந்த ஆயத்துக்கு முன்னால அல்லாஹ் கேட்கிறான், நீங்க ஏன் பொறாமப்படுறீங்க? பொறாமப்படக்கூடியவங்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக், அவர்களா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பங்கு வைக்கின்றார்கள் என்று கேட்கிறான். பொறாம பயங்கரமான ஒரு நோய், பொறாம மிக பயங்கரமான நோய். அது எவ்வளவு பயங்கரமானது என்றா எங்களோட அவ்வளவு அமலையும் மண்ணாக்கிடும். எவ்வளவு தான் தஹஜ்ஜத், பேணுதல், பக்குவம் எது செஞ்சாலும் அவ்வளவையும் இல்லாமக்கக்கூடிய ஒரு செயல் தான் பொறாமை. அல் ஹசத் யஅகுலுல் ஹஸனாத் கமா தஅகுலுன் நாரு அல் ஹதப். நபி சொன்னாங்க, பொறாமை எப்படி நெருப்பு விறகை சாப்பிடுமோ, பத்தி கொண்டிருக்கிற நெருப்புல பெரிய பெரிய விறகு கட்டைகளை போட்டா கொஞ்ச நேரத்துல சாம்பலாவிடுது. எப்படி நெருப்பு விறகை சாப்பிடுமோ அதே போல பொறாமை எல்லா நன்மைகளையும் சாப்பிட்டு விடும் என்றாங்க. இன்னும் சொன்னாங்க, அல் ஹசத் கசுதாஇல் ஹதீத் லா யத்ருகு ஹத்தா யஅகுலஹு. பொறாமை இது இரும்புல பிடிக்கக்கூடிய கரையை போல. இரும்புல கரை பிடிச்சா அந்த கரை இரும்ப விடாது, முழுமையா இரும்பு கரும்பாவிடும். அட்ரஸே இல்லை இரும்புட. எவ்வளவு பெரிய கட்டடங்கள் எல்லாம் அதுல தான் தங்கிருக்கு. அதனால அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் பாதுகாப்பானாக. இய்யாக்கும் வல் ஹஸத், நபி சொன்னாங்க, நான் உங்களுக்கு பொறாமையை எச்சரிக்கை செய்கிறேன். எனவே பொறாம பட்டு வேலை இல்லை. பொறாமப்படுறவனுக்கு சொல்றாங்களே தண்டனை, அவன் பொறாமப்படுறதே போதுமா. என்று அவனை பார்த்தும் இவருக்கு கொதிச்சு கொண்டிருக்கிறார், இவரை பார்த்தும் கொதிச்சு கொண்டிருக்கிறார். அவருக்கு கொஞ்சம் நல்லா இருந்தாலும் இவருக்கு தாங்கிக் கொள்ளையலா, அவருக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் அமைஞ்சாலும் தாங்கிக் கொள்ளையலா, இவர் ஒரு வீடு கட்டினாலும் தாங்கிக் கொள்ளையலா, இவர் ஒரு வாகனத்தை வாங்கினாலும் பார்த்து கொண்டிருக்கலா. என்னத்தையாவது சொல்றது, 4 பேர்ட்ட போயிட்டு கதைக்கிறது. அவன் அந்த இந்த நேரம் பார்க்கிறவன் எல்லாம் அந்த அதை நினைச்சு நினைச்சு உள்ளத்தால நொந்து கொண்டிருக்கிறதே அவன் தண்டனைக்கு போதுமா. ஆகிரத்துடைய தண்டனை 2வது. அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் பாதுகாப்பானாக. இந்த விஷயத்துல அல்லாஹ் கேட்கிறான், நீங்களா பங்கு போடுறீங்க? நாங்க தானே பங்கு போடுறோம். அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக். கண்ணியமான சகோதரர்களே, இந்த ஆயத்துல நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும், மக்களோட வாழ்க்கையை நாங்க தான் பங்கு போட்டிருக்கிறோம். நாங்க தான் சிலர்களை விட சிலர்களை உலக அமைப்புல, எல்லா அமைப்புலையும் உலகத்துல பல நிலைமைகள், இதுல ஏற்றத்தாழ்வுகள், அது எங்களுடைய ஏற்றத்தாழ்வு தான் என்று சொல்றாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றான், வரஹ்மத்து ரப்பிக கைருன் மிம்மா யஜ்மஊன். இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்த பாக்கியத்தை வச்சு நீங்க கவலைப்படாதீங்க. அல்லாஹ் ஆகிரத்துல தயாரிச்சிருக்கக்கூடிய அந்த பாக்கியங்கள் இருக்கிறே, அது இந்த உலகத்துடைய முழு பாக்கியங்களை விட சிறந்தது. அவர் அப்படி இருக்கிறாரே, இவர் இப்படி எப்படி யாரும் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க பார்க்கணும் அங்க ஒரு பெரிய அந்தஸ்து அடைஞ்சு கொள்ள. ஏன்னா எங்களுக்கு நிரந்தரமான வீடு அங்கத்தான் இருக்கு, நிரந்தரமான காணி பூமி அங்கத்தான் இருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கடைசி சொர்க்கவாதிக்கு முழு உலகத்தை போல 11 மடங்கு விசாலமான இடம் கொடுக்கப்படும் என்றார். லக்க மிஸ்லு துன்யா வ அஷ்ரத்து அம்சாலிஹா. கடைசி அதை விட குறைஞ்ச அளவு இல்ல சொர்க்கத்துல. கடைசி சொர்க்கவாதிக்கு கொடுக்கிற நிலப்பரப்பு, பர்ச்சேஸ் கணக்கு, ஏக்கர் கணக்கு அல்ல, உலகத்தை போல 11 மடங்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் ஹதீஸ். பெரிய ஏற்பாடு. அப்ப யார்த முயற்சிகள், அமல், இபாதத்துகள், தியாகங்கள், அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சிஃபாத்துகள், யார் அதிகமா நன்மை சம்பாதிச்சு கொண்டு போறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி சிலவங்களோட சொர்க்கம் உலகத்தை போல 1000 மடங்கு, 5000 மடங்கு, 25000 மடங்கு, 50000 மடங்கு, 1,00,000 மடங்கு. அவங்களோட அமல் அதுதான், அது அவருக்கென்றே சொந்தமானது. அதுல யாரும் கை அடிக்கலாம். وَإِذَا رَأَيْتَ ثَمَّ رَأَيْتَ نَعِيمًا وَمُلْكًا كَبِيرًا.
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க சொர்க்கத்துக்கு போனா பாப்பீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்களை வச்சு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆட்சி கொடுக்கப்பட்டதை போல பாப்பீங்க. பெரிய ஒரு ஆட்சி எனக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும், ஆசை வைக்கிறதெல்லாம் கிடைக்கும். வலஹ்மி தைரின் மிம்மா யஷ்தஹூன், விரும்புற பறவையுடைய இறைச்சி சாப்பிட கிடைக்கும். வஃபாகிஹத்தின் மிம்மா யதஹய்யரூன், விரும்புற பழங்கள் சாப்பிட கிடைக்கும். வதுல்லிலத் குதூஃபுஹா தத்லீலா, மரத்துல பல அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சொர்க்கத்துல மரம் உல்டாவா இருக்கும், தலை குப்பரை இருக்கும், மாற்றமா இருக்கும். இங்க வேர் கீழே பழம் மேல தானே, சொர்க்கத்துல வேர் மேல பழம் கீழே. எந்த மரத்துடைய வேர் தங்கமோ அந்த மரத்துடைய கிளைகள் கொப்புகள் வெள்ளியா இருக்கும். எந்த வேருடைய அதாவது கீழ்ப்பகுதி வெள்ளியா இருக்குமோ மேல் பகுதி தங்கமாயிருக்கு. அர்துஹா ஸஹப் என்றாங்க நபி. சொர்க்கத்துடைய முழு பூமியும் தங்கம். வதுராபுஹா மிஸ்க், அதுல மண் கஸ்தூரி. வஹஸாவுஹா லுலு, அதுல இருக்கிற சிறிய கற்கள் முத்துக்கள் என்றாங்க. சொர்க்கத்துடைய மாளிகை லபினத்துன் மின் ذهب வலபினத்துன் மின் ஃபில்லா வமிலாத்துஹா அல் மிஸ்க், ஒரு செங்கல்லு தங்கம், அடுத்த செங்கல்லு வெள்ளி. இந்த ரெண்டையும் ஒன்றோடு ஒன்றை சேர்த்திக்கிறது கஸ்தூரிய கொண்டு. இப்படி ஏற்பாடு. இது சாதாரண சொர்க்கம், உயர்ந்தவங்களோட சொர்க்கம். அதுக்கேற்ற மாதிரி இன்ன லில் முஃமினி ஃபில் ஜன்னதி அல் கைமா மின் லுஅத்தின் வஹிதா முஜவ்வஃபா தூலுஹா ஃபிஸ் ஸமாஇ 60 மீலா வலில் முஃமினி ஃபீஹா அஹ்லூன். சொன்னாங்க நபி, ஒரு மூமினுக்கு அல்லாஹ் தயாரிச்சிக்கிற மாளிகைகள்ல ஒரு மாளிகை ஒரு தனி முத்தால் அமைக்கப்பட்டிருக்குமே, தனி முத்த கொடைஞ்ச ஒரு மாளிகை. அந்த முத்துடைய உயரம் எவ்வளவு தெரியுமா? தூலுஹா ஃபிஸ் ஸமாஇ 60 மீலா, அதனுடைய உயரம் 60 மைல், 60 கட்ட. இந்த வேர்ல்ட் டாலஸ்ட் பில்டிங் என்று 1 கிலோமீட்டரும் இல்ல. இப்பதான் இந்த சவுதியில அதை விட கொஞ்சம் பெருசு, இப்படிதான் அது போட்டியில போகுது. இவர் அதை விட கொஞ்சம் பெருசு, அவர் அடுத்தவர் அதை விட பெருசு, அது இவ்வளவு தான். இது 60 மைல் ஒரு முத்துடைய உயரம். அதை கொடைஞ்சி மாளிகை, அதுல தாராளமான மனைவிமார்கள். யதூஃபு அலைஹிமுல் மோமின், ஒவ்வொரு மனைவி கிட்டையும் போக்கல அடுத்த மனைவிக்கு விளங்காது என்றாங்க. லா யரா பஅதுஹும் பஅதா என்றாங்க. பெரிய ஏற்பாடு. என்ன சாப்பிட நினைக்கிறீங்க, என்ன குடிக்க? மஸலுல் ஜன்னத்தி அல்லதி உஇதல் முத்தகூன், தக்வாவுடையவங்களுக்கு அல்லாஹ் வாக்களிச்ச சொர்க்கத்தை சொல்றான். ஃபீஹா அன்ஹார் மின் மாஇன் கைரி ஆசின் வ அன்ஹார் மின் லபனின் லம் யதகய்யர் தஅமுஹு வ அன்ஹார் மின் ஹம்ரின் லذّத்தில் லிஷாரிபீன் வ அன்ஹார் மின் அஸலின் முஸஃஃபா. அல்லாஹ் சொல்றான், தக்வாவுடையவங்களுக்கு நாங்க வாக்களிச்சிருக்கிற சொர்க்கம், அதுல ஆறுகள் இருக்குது. முதலாவது தண்ணீர் ஆறு, கலங்கள் இல்லாத தண்ணீர். இங்க தண்ணியை சுத்தப்படுத்த எத்தனையோ சாமான் போட்டு தான் சுத்தப்படுத்துறாங்க. ரெண்டாவது சொல்றான் பால் ஆறுகள், அந்த பாலுடைய ருசி மாறாதுன்னு சொல்றான். இங்க மாறும், அங்க மாறாது. இங்க கலங்களான தண்ணி, அங்க கலங்கள் அற்ற தண்ணி. மூணாவது அன்ஹாரு மின் ஹம்ரின் லذّத்தில் லிஷாரிபீன், மது ஆறுகள், போத்தல்ல இல்ல, ஆத்துல இருக்குது. ஆத்துல இறங்கி அடிக்கலும். அந்த மது லذّத்தில் லிஷாரிபீன், குடிக்க டேஸ்டா இருக்கும். இங்க டேஸ்ட் இல்லை. பைட் சேம் அதை இதையும் போட்டுக்கொண்டு தட்டா மாறுறான் குடிச்சிட்டு. என்ன நாக்குக்கே அந்த ருசி பொருத்தம் இல்லைண்டா, அதுல அவருக்கு இன்பம் இருக்குது, சொர்க்கம் விளங்குதே அதுல. கண்ணியமான சகோதரர்களே, அங்க உள்ள மது ஆறுகள் ஒன்றல்ல, அன்ஹார். ஒரு ஆற்றுடைய ருசி ஒரு மாதிரி, இன்னொரு ஆற்றுடைய ருசி இன்னொரு மாதிரி. கலந்தும் அடிக்கலும் நேரடியாகவும் அடிக்கலும், வேண்டியவா அடிக்கலும். அல்லாஹ் சொல்றான் மது ஆறுகள். நாலாவது அன்ஹாருன் மின் அஸலின் முஸஃபா, தேன் ஆறுகள். ஒவ்வொரு தேன் ஆற்றுடைய ருசி வித்தியாசம். அது சுத்தமான தேன், தேன் பூச்சால உருவான தேன் அல்ல, குன் ஆகு என்ற அல்லாஹ்வுடைய கட்டளையான உருவான தேன். பெரிய ஏற்பாடு மேலான சார், அதுக்கு தான் போட்டி போடுவோம். இது குப்பை. இது துனியாவுக்கு சொல்லிக்குது ஹுதாமு துனியா, துனியாவுடைய குப்பை கூலங்கள். அதுக்காக எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நான் இப்ப காட்டுக்கு போறேன் அதல்ல. இந்த எல்லாத்துக்கும் முகம் கொடுத்து கொண்டு திருமணம் செஞ்சு கொண்டு எனக்கு கல்யாணம் தேவையில்லை, அதுவும் இஸ்லாம் அதுக்கு அனுமதி தர இல்லை. கல்யாணம் முடியுங்க, நல்லா புள்ள பெறுங்க, புள்ளையில நல்ல ஒழுக்கமா ஈமான் இஸ்லாத்தோட வளர்த்து ஓத படிக்க வச்சு சமுதாயத்துக்கு பிரயோஜனம் உள்ள புள்ளையில ஆக்குங்க. நீங்க எத்தனை புள்ளையில பெத்துட்டு போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கபரு வெளிச்சமா இருக்கும்.
நான் எப்பயும் உதாரணம் சொல்றது, 10 புள்ளை ஒருத்தன் பெத்துட்டு போனா என்ன, ஒரு கணவன் மனைவி சேர்ந்து மௌத்தா வீட்டு கபருக்கு போயிட்டாங்க, 10 புள்ளைகளால வார நன்மை எப்படி இருக்கும்? ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுதாவே அந்த 10 புள்ளை 170 ரக்காத்துடைய நன்மை கபருக்கு வரும். ஆள் போட்டு கத்த மோத தேவையில்லை, அவரை இறக்கி இவரை இறக்கி புள்ளை செய்வதே போதும். வலது சாலிஹின் யதுஉ லஹு, துஆ செய்யக்கூடிய புள்ளைல நீங்க எல்லா நல்ல வியாபாரம் செய்தார் ஒரு மகன், அவர்கிட்ட 100 பேர் வேலை, 100 அடுப்பு பத்துது அப்படிதான் சொல்றோம் நாங்க. இவருடைய முயற்சியால 100 அடுப்பு பத்துது, அதுவும் நன்மையான காரியம். எவ்வளவு வேலை நடக்கும். இன்றைக்கு புள்ள பெறது அம்மா தௌபா என்றாங்க. பெண்கள்ட்ட எங்கிட்ட தலையை கழுவி கொண்டு தான் நிற்கிறாங்க இந்த துனியாதாரிகள். இன்றைக்கு நாங்க தான் இவனோட தலையை கழுவணும், நாங்க அந்த வேலையை செய்ய இல்லை. நாங்க உலகத்துக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்த இல்ல, ரப்ப அறிமுகப்படுத்த இல்ல, குர்ஆன் அறிமுகப்படுத்த இல்ல, கண்ணியமான நபி அறிமுகப்படுத்த இல்ல. நாங்க என்னத்தையும் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவங்க எங்களுக்கு எல்லாத்தையும் பாத்தில் அறிமுகப்படுத்துறாங்க. சொல்லுவாங்க, நீங்க தாயி இல்லைன்னா நீங்க மதுஉ ஆவிடுவீங்க, நீங்க அழைக்க இல்லைன்னா நீங்க அழைக்கப்படுவீங்க. அதுதான் நடக்குது. இப்ப நாங்க நேர்வழியின் பக்கம் இந்த மக்கள் அழைக்கல, நாங்க வழிகேட்டின் பக்கம் அழைக்கப்படுறோம். இதெல்லாம் அந்த காலமா இல்ல, அந்த காலத்துல 10-15 பிள்ளைகள், இப்ப எல்லாம் அப்படி ஏலா அப்படித்தானே சொல்றாங்க. அந்த காலம் இந்த காலம் காலத்துல நுஐபு ஸமானனா வமாலி ஸமானினா ஐபுன் ஃபல் ஐபு ஃபீனா, காலத்துல குறை இல்ல, குறை எங்கள்ல தான் இருக்கு ஒருவர் சொல்றார். அதனால கண்ணியமான சகோதரர்களே, எங்களுக்கு இஸ்லாம் தஸவ்வஜு அல் வதூத் அல் வலூத், நபி சொன்னாங்க, நல்ல குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய, நல்ல இரக்கமா அவங்களோட நடந்து கொள்ளக்கூடிய பெண்களை திருமணம் செய்யுங்க. இப்ப முடிக்கிறதே ஒரு பொம்பளை புள்ள இடத்துல தேடுறாங்க. என்னடா அப்பதானே மொத்தமா சுருட்டி எடுக்கலுமா, அவருக்கு எல்லாம் வாப்பா கொடுப்பாரு, அவருக்கு தானே கேவலம். ஆண்கள் சீதனம் கேட்கிறத விட நல்லா பள்ளி எல்லாம் பிச்சை கேட்கிறது ஏண்ட கருத்து. நான் என்ன பயிரங்கம் அப்படித்தான் சொல்றது. ஆம்பளை தான் மகர் கொடுத்து இருக்கிறதுக்கு இடம் ஏற்பாடு செஞ்சு வீட்டுக்கு தேவையான சாமான் கீமான் அவங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி. கண்ணியமான சகோதரர்களே, நிறைய தீனை விட்டு தூரமாகி கொண்டிருக்கிறோம். தீன் மார்க்கத்துல சொல்லப்பட்ட நபியுடைய வழிமுறைகளை விட்டு மிச்சம் தூரமாகிறோம். அடிக்கடி இந்த குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுக்களுக்கு காது கொடுத்து தான் இந்த குடும்பத்தை வழிநடத்த வேண்டியவங்க பொறுப்புதாரிகள். நானும் நீங்களும் குல்லுக்கும் ராயின், நீங்க அவ்வளவு பேரும் பொறுப்புதாரிகள். உங்களோட பொறுப்புகளை பற்றி கியாமத்துல கேட்கப்படும். இது நேரடியா கணவன்மார்களை பார்த்து அல்லாஹ் சொல்றது. கணவன்மார்களே, நீங்க உங்களையும் உங்களோட மனைவி, உங்களோட பொறுப்புல இருக்கிற மனைவி மக்களை நீங்க தான் நரகத்தை இருந்து பாதுகாக்கணும். ஒவ்வொரு குடும்ப தலைவன் பொறுப்பு வெறும் சல்லி சம்பாரிச்சு தீனார் அனுப்புறது மட்டுமல்ல, தீனையும் கொடுக்கணும் தீனாரோட. கண்ணியமான சகோதரர்களே, இங்க இருந்து கொண்டு மனைவி மக்களோட விஷயத்துல கவனம் செலுத்தணும். அடிக்கடி கொஞ்சம் நல்ல விஷயங்களை பேசணும், கேட்கிற பயான்களை சொல்லணும். இன்னைக்கு எல்லாம் பாட்டுலையும் படத்திலையும் டிராமாலையும் மியூசிக்லையும் உள்ளத்தை நாசமாக்கி ஊடெல்லாம் தியேட்டர்களா தான் இருக்கு. எப்படி மலக்குமார் வீட்டுக்கு வருவாங்க? மியூசிக் இருக்கிற இடத்துல மலக்குமார் இல்ல. ஒரு கூட்டம் பயணம் செய்ய போல நபி சொன்னாங்க, அந்த கூட்டத்தோட மலக்குமாரும் போறாங்க. ஹதீஸ். எப்ப அந்த கூட்டத்துல மியூசிக் இருக்குமோ மலக்குமார் ஒதுங்கி கொள்வாங்கன்னு நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இன்றைக்கு அவங்களோட திட்டங்கள் தான் இதெல்லாம். கண்டது பிடிச்சது தொட்டது எல்லாம் மியூசிக்கா தான் இருக்கு. அதனால தேவைக்கு நாங்க எல்லாம் பாவிச்சுக்கணும், போன் பாவிக்கணும், எல்லாம் தேவையோட முடிச்சு கொண்டா நல்லம். இல்லாட்டி இருக்கிற எல்லா வழிகேடும், எல்லா ஃபித்னாம், எல்லா பாத்திலும் அதுக்குள்ள இருக்கு. எங்களோட பொறுமதியான நேரம் ஒவ்வொருத்தரையும் போன் யூசேஜ பார்த்தா, டெய்லி பாவிக்கிற ராவை தூங்க கொள்ள பார்த்தா 2 ஹவர் 4 ஹவர் 5 ஹவர் 6 ஹவர் ஒவ்வொருத்தரும் அவ்வளவு நேரம் பாவிக்கிறாங்க. எவ்வளவு பொறுமதியான நேரம். டைம் தரப்போற இல்ல அல்லாஹ். இந்த கொஞ்ச நேரம் தான் எங்களோட ஆகிரத்தை தயாரிக்கிறதுக்கு தந்த டைம். அதனால எவ்வளவு நல்ல வேலை செய்யலும், எவ்வளவு நன்மையான காரியத்துல உங்களோட நேரத்தை செலவழிக்கலும், சம்பாதிக்கிற பணத்துல அல்லாஹ் விரும்புற நல்ல காரியங்களுக்கு எப்படி செலவழிக்கலும், இதெல்லாம் நாங்க யோசிக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, அதனால அல்லாஹ் கிருப செய்வான். இந்த குவைத்துல வந்திருக்கிறோம், எவ்வளவு பாவத்துல இருந்து தவிர்ந்து கொள்ளையலுமோ அவ்வளவு தவிர்ந்து கொள்வோம். நான் முந்தி வந்த டைம்ல நியாஸ் மௌலவியோட என்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னார், ஹசரத் இங்க சும்மா கிடைக்கிற சாமானம் என்றா பொம்புல என்றார். அல்லாஹ் பாதுகாக்கும். அதுக்கு பாவத்தை இன்றைக்கு நாடி போ தேவையில்லை. பாவம் காலடிக்கு வார காலத்துல இருக்கிறோம். எங்கள்கிட்ட ஈமான் இந்த தான் காலத்துக்கு அடிக்கலும்.
ஈமான் இல்லைன்னா என்ன செய்ய, ஆஜி சும்மா கிடைச்சிச்சு, எதிர்பார்க்க இல்லை, அப்படி நடந்துட்டு இப்படி நடந்துட்டேன்னா 50 கதையை கதைக்கலும், எங்களைய ஆட்களை ஏமாத்தி கொண்டு போவேலும். ரப்பை இப்படி என்ன சொல்ல போறோம்? அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் அவன் பாவத்தால அவன் ரிஸ்க் தடை செய்யப்படும். இன்ன ரஜுல லா யுஹ்ரமு ரிஸ்க பிதம்பி யுஸீபு. பார்வைக்கு ஒரு பார்வை, ஒரு பொம்பளைய பார்த்து ரசிக்கிறோம், அதால ஒரு சோதனை வரும். பார்வை பயங்கரமானது. பார்வையில கவனம் செலுத்தினா இபாதத்துல இன்பம் கிடைக்காது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிம் ரிவாயத், இதோட நான் முடிச்சுக்கொள்றேன், எந்த ஒரு முஸ்லீம் ஒரு பெண்ணுடைய அழகை கண்டு பார்வையை தாழ்த்துறாரோ, இல்ல அஹ்லஃபல்லாஹு லஹு இபாதத்தன் யஜிது ஹலாவதஹா, அந்த முஸ்லிமுக்கு அல்லாஹ்வுக்காக பார்வையை தாழ்த்தினதனால ஒரு வணக்கத்துல ருசியை கொடுக்காம அல்லாஹ் விட மாட்டான். இபாதத்துல டேஸ்ட் எதுல இருக்கேண்டா கண்ணை பாதுகாக்கிறதுல. இந்த ஹதீஸ் சொல்லத்தானே வேணும். கஷ்டமான விஷயங்கள் இப்ப இருக்கிற நிலைமையில பொறுத்தவரை இருந்தாலும் எங்கட பாதுகாப்பு எங்களுக்கு தேவை. அதனால அல்லாஹ் எங்களை எல்லாருக்கும் கிருபை செய்யணும். அல்லாஹு தாலா ஒவ்வொருத்தருடைய சொந்த வாழ்க்கையில் உள்ள எல்லா நிலைமைகளையும் சீராக்கி நாங்க எல்லோரும் எங்கட மனைவி மக்கள் பரம்பரைய அல்லாஹ் தீன்தாரிகளாக வாழ்ந்து ஈமானோட இஸ்லாத்தோட கலிமாவோட மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.